இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்களுடைய அறைகளுக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்கள் கரங்களில் உங்கள் போன் இருக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்கள் விரல்கள் எதை தொடுகிறது என்றும் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். எப்பொழுதும் அவருடைய கண்கள் நம்ம மேல் இருக்கு. இந்த யோசேப்பு பாவத்திலிருந்து எஸ்கேப் ஆனதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக எப்ப வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க. அல்லேலூயா. அப்பதான் பாவம் உங்களை சுற்றி வரும். அப்பதான் சில விஷயங்கள் உங்களை ஈர்க்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களை சுற்றி வரும். அப்ப நோ சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆமென். ஒரு 5 பேர் இருக்காங்க, 5 பிள்ளைங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இன்னைக்கு லீவ், அதனால நம்ம எங்கயாவது வெளியில போலாம் அப்படின்னு உடனே அவங்க ஒரு சினிமாக்கு போவோம், அதை பார்க்க போவோம், இதை பார்க்க போவோம்னு சொல்லும் பொழுது ஐயோ நம்ம நோன்னு சொல்லிட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள விட்டுடுவாங்களோ, நம்ம கிட்ட பேசாம போயிருவாங்களோ அப்படின்னு பயந்து நீங்க ஒரு தலையாட்டாம அந்த இடத்துல நோ 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 நான் அதெல்லாம் வரமாட்டேன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் கட்ஸ். ஆமென். கெத்து. எது கெத்து தெரியுமா? எல்லாரும் பண்றதெல்லாம் கெத்து இல்லங்க, யாரும் பண்ணாததை பண்றதுதான் கெத்து. ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுசும் செய்யறத நானும் கூட போய் செஞ்சு, உலகம் போட்டுக்கிறது போல, உலகம் உடுத்திக் கொள்கிறது போல, உலகம் பேசுகிறது போல, உலகம் யூஸ் பண்ற ஸ்டேட்டஸ், உலகம் பேசுற அந்த வேர்ட்ஸ், இதெல்லாம் பேசுறது போல நான் பேசுறது கெத்து இல்லங்க. எல்லாருக்கும் நடுவில் ஒரு நோவா மாத்திரம் நோ 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 எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டே வராரு. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார், இவனை போல இந்த பூமியில ஒருத்தனும் இல்ல. So I'm taking him in my